இந்த ஜோதிட பலன்கள் அத்தனையும் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பூமி வாழ்க்கையை வாழ்பவர்களுக்காக சொல்லப்பட்டது. ஏன் விநாயக பெருமான் தடைகளை நீக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கிறது. இப்போ இதை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, விநாயக பெருமானை நம்ம எப்படி வழிபடுவோம்? ஒரு மண்ணால் பிடி வைத்தாலும் விநாயகர் தான், மஞ்சளால் வைத்தாலும் விநாயகர் தான். நீங்க எல்லா அரசமர விநாயகர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சர்ப குறியீடு அங்க இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். பூச நட்சத்திரத்துக்குரிய மரம் தான் அரச மரம்னு சொல்றோம். யாரெல்லாம் பிராணாயாமம் பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தில் அந்த ஆக்சிஜனுடைய தன்மை நல்லா போகுன்றது தான் பிராணாயாமத்தினுடைய தன்மை. இப்போ அந்த ஜடாமுடியெல்லாம் வச்சிருக்க சித்தர்களை பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு குகைக்குள்ள போய் அப்படியே உட்கார்ந்துருவாங்களே தவிர அவங்க வெளி உலகத்தை பார்க்க மாட்டாங்க. அதாவது அகக்கண் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 அகக்கண்ணை இயக்கி புறக்கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2 காதுகளையும் பிடிப்போம். இப்படி பிடிக்கும் பொழுது நல்லா கவனித்து பாருங்க, கால் முட்டி, வயிற்று பகுதி, இந்த 2 மூளை ரெண்டுமே செயல்படும். அப்போ அரச மரத்துக்கிட்ட போடும் பொழுது இந்த மூச்சு 2 சுவாசமுமே கரெக்டாக வேலை செய்யும். இப்போ தேங்காய் எப்படி இருக்கு? நிறைய நாரோட இருக்கா? நம்ம தலைமுடியும் தேங்காய் நாரையும் பாருங்க ஒன்னா இருக்கா? அப்போ உடைக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கோபம் உடையணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைச்சா அவன் சரியாயிடுறான்றத உளவியல் ஒத்துக்கொள்ளுது. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். வினைகளை வேறறுக்க வல்லோன் விநாயக பெருமான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம பிள்ளையார் தானே, நம்ம வீட்டு பிள்ளையார் தானே அப்படின்னு ஒரு ஆசையில என்ன பண்றோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு எல்லா மற்ற தெய்வங்களையும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரோம். மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் பண்றோம், அர்ச்சனை பண்றோம், வழிபாடு பண்றோம், நிறைய பண்றோங்க. ஆனா வாழ்க்கையில அந்த தடை மட்டும் அப்படியே அந்த இடத்துல நிக்குது. அப்போ தடைகளை வேறறுக்க வல்லோன் விநாயக பெருமான் மட்டும் தானா? அப்போ மற்ற இறைவனுக்குலாம் அந்த சக்தி கிடையாதா? இவருக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் சக்தி இருக்கு? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கங்கம்மா. சார், பிடிச்ச வச்சாலே பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் அப்படின்னா நம்ம வீட்டு புள்ளப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இல்லைங்களா? அதனால நாங்க என்ன பண்றோம், நம்ம வீட்டு ஆளு தானே, அப்படி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மத்த எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் போறோம் சார். அங்க போய் என்னென்னமோ பண்றோம். ஆனா வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த தடை அப்படிங்கறது மட்டும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு எங்களை முறைச்சு பாக்குது சார். அப்போ இந்த விநாயக பெருமானால மட்டுமே இந்த தடைகளை தவிடுபடியாக்க முடியுமா? இப்போ மத்த தெய்வங்கள்லாம் ஏன் அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க? அதாவதுமா, நம்மளுடைய இந்து தர்மத்திலன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கிரகத்தினுடைய அதிதேவதைகளாகத்தான் என்ன பண்றாங்கன்னா தெய்வங்கள் என்ன பண்றாங்கன்னா இருக்கிறார்கள். இதுல நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம ஒரு ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்ல நேரம், நல்ல யோகம், கெட்ட யோகம்னு 2ஆ பிரிக்கிறோம் இல்லையா? நம்ம நிறைய புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரக இணைவு இருந்தால் தனவான் ஆவான், இந்த கிரக இணைவு இருந்தால் ராஜாதிராஜனாக வாழ்வான் அப்படின்னும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிரக இணைவு இருந்தால் தரித்திரனாக திகழ்வான், இந்த கிரக இணைவு இருந்தால் போராடுவான் அப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜோதிட பலன்கள் அத்தனையும் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பூமி வாழ்க்கையை வாழ்பவர்களுக்காக சொல்லப்பட்டது. அதை முதல்ல நம்ம ஒரு உறுதித்தன்மைக்கு வரணும். இந்த பூமி வாழ்க்கைய நல்லா வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க மட்டும்தான் வெற்றியை பற்றியும் தடையை பற்றியும் நம்ம யோசிக்க முடியும். மற்றவர்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் பொருள் எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுக்கு கடவுளிடம் இதை எனக்கு கொடு என்ற ஒரு பிரார்த்தனைக்கு வேலையே கிடையாது. இதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம தான் என்ன பண்ணுவோம்னா, வீடு கட்டணும் தடையா இருக்கு நிறைவேற்றி கொடு, திருமணம் பண்ணணும் தடையா இருக்கு நிறைவேற்றி கொடு, ஒரு தொழில் தடையா இருக்கிறது நிறைவேற்றி கொடு. இது எல்லாமே பொருள் தேடலுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்த பொருள் தேடல் அத்தனையிலுமே ஒருவர் நன்மையை பெறணும்னா ராகுவினுடைய அருள் முக்கியம். பொருள் தேடல்ல நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா அவங்க கிட்ட கேதுவினுடைய அருள் நிறைய இருக்குன்றது அர்த்தம். இப்போ கேது பகவானுடைய வடிவமாகத்தான் நம்ம யாரை சொல்றோம்னா விநாயக பெருமான சொல்றோம். இப்போ மனித உடம்புல கேது பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா நரம்புகள்ல இருக்கிறார். அதே போல தலைமுடியில இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சிறுகுடல்ல இருக்கார். சிறுகுடல்,
தலைமுடி, நரம்பு, இது மூணுமே கேது. இப்போ உங்களுக்கே தெரியும், ராகு கேதுக்களுடைய கதை தெரியும். இதில் தலைப்பகுதி ராகுவாகவும் வால் பகுதி கேதுவாகவும். அப்போ வால் வந்து நீண்டு ஒரு அமைப்பில் மெல்லிதாக வருகிறது. அப்போ மெல்லிய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனையுமே இந்த பூமியில் வந்து கேதுவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது. அப்போ வால் யானையின் துதிக்கை. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவர் கேதுவின் அதிதேவதையாக வருகிறார். இப்போ ஆஞ்சநேயருடைய வாலும் வருது, அவரும் கேதுவின் அதிதேவதை தானே. அந்த கேது அப்படின்ற கிரகம் வந்து இல்லற மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லையா. விநாயக பெருமானும் சந்நியாசத்தின் வடிவம், ஆஞ்சநேய பெருமானும் சந்நியாசத்தின் வடிவம். அதனாலதான் இவங்களை ரெண்டு பேரையுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல கேதுவின் அம்சம் உள்ள தெய்வமாக சொல்கிறோம். இத ஏன் வந்து விநாயக பெருமான் வந்து தடைகளை நீக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கிறது. இதுல ஒரு மனிதனுக்கு கேது பகவான் வலுவானால் அவருக்கு மூலாதார சக்கரம் கெடும்னு சொல்லப்படுது. இந்த மூலாதார சக்கரம் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்திற்குரிய சக்கரம். இது நமக்கு எங்க இருக்குன்னா, நம்ம உடம்புல நம்மளுடைய குதம், அதாவது ஆசனவாய் பகுதி கிட்ட இருக்கிற ஒரு மெயினான ஒரு விஷயம். இப்போ இதை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, விநாயக பெருமானை நம்ம எப்படி வழிபடுவோம்? ஒரு மண்ணால் பிடி வைத்தாலும் விநாயகர் தான், மஞ்சளால் வைத்தாலும் விநாயகர் தான். அப்போ மஞ்சள் எங்கிருந்து விளையுது? மண்ணுக்குள்ள விளையுது. விநாயக பெருமானுடைய வாகனமாக யாரு வராரு? மூஷிகம். மூஷிகம் எங்க இருக்கிறது? மண்ணுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இந்த மண்ணுலக வாழ்க்கையை நல்லா வாழணும். அது வாழாமல் இருப்பதற்கு ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னா, அதற்கு நாம் செய்த வினை, அந்த வினையின் வடிவம் கேது. அவர்கிட்ட இருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா, அந்த விடுதலை தரக்கூடிய ஒரு தெய்வமாக நமக்கு வந்து இருப்பவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான் தான். அதனால தான் கேதுவின் வடிவத்தில் மிக முக்கியமானது வாளும் சர்ப்பமும். நீங்க எல்லா அரசமர விநாயகர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சர்ப்ப குறியீடு அங்க இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். அரசமர விநாயகர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இவர் குளத்தங்கரையில் இருக்கிறத கண்டிப்பா பார்ப்பீங்க. அரசமரம் என்பது நமக்கு எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு பிராண சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்ப இந்த பிராண சக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அது வந்து குரு காரகத்துவம். பூச நட்சத்திரத்துக்குரிய மரம் தான் அரச மரம்னு சொல்றோம். யாரெல்லாம் பிராணாயாமம் பயிற்சி செய்கிறார்களோ அவர்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தில் அந்த ஆக்சிஜனுடைய தன்மை நல்லா போகுன்றது தான் பிராணாயாமத்தினுடைய தன்மை. எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி போகும் பொழுது அவன் ஆயுள் விருத்தியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த பூமி வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும். இது போகல அப்படின்னா அவருக்கு கேதுவால பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? குதம் பகுதி கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மூலாதார சக்கரம் கெட்டவர்கள் யாரோ அப்படின்னா, பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், மூலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள், ஆசனவாய் வந்து பிரச்சனை உள்ளவர்கள், ஆசனவாயில வந்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க, முடியில வந்து பிரச்சனை இருப்பவங்க, நரம்புல பிரச்சனை இருப்பவங்க, சிறுகுடல்ல பிரச்சனை இருப்பவங்க, இவங்க எல்லாமே கேதுவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவங்க. இது எல்லாமே யாருக்கு தெரியுமா அடையாளமா இருக்கும்? நீங்க சொல்றீங்களே தடை தடைன்னு, அதை மட்டுமே வாழ்க்கையில வச்சிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த அடையாளம் எல்லாம் உறுதியாக இருக்கும். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன பண்ணி ஆகணும்னா, இந்த கேதுவை முடிச்சாகணும், ஒடிச்சு கட்டி ஆகணும். இப்ப கேதுவுக்கு இன்னும் ஒரு பேரு உண்டு. இந்த கேது பகவான் எப்போதுமே உருவமற்றவர் இல்லையா, வெறும் வால் மட்டும்தானே. அப்போ இந்த கேது தன்மை உள்ளவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு இடத்துலயே ஒடுங்கி கிடைப்பார்கள். இப்போ அந்த ஜடாமுடியெல்லாம் வச்சிருக்க சித்தர்களை பார்த்தீங்கன்னா, அவங்களாம் ஒரு குகைக்குள்ள போய் அப்படியே உட்காந்துருவாங்களே தவிர அவங்க வெளி உலகத்தை பார்க்க மாட்டாங்க. அதாவது அகக்கண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப 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 அகக்கண்ணை இயக்கி புறக்கண்ணை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப கேது தன்மை உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, கிணற்று தவளை போல வாழ்வாங்க, வெளி உலகத்தையே பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த பூமி வாழ்க்கை கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க, ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இப்போ இதுக்கு வந்து அவங்க சொல்யூஷன் பண்ணணும். இப்ப சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தடைகள் நிறைய இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தான் தோப்பு கரணம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தோப்பு கரணம்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் தானேன்னு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தோப்பு கரணம் போடும் பொழுது உட்கார்ந்து உட்கார்ந்து நிமிருகிறோமா, இதை யோகா படிச்சவங்க மருத்துவம் படிச்சவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். நம்மளுடைய குதப்பகுதி பூமியை ஈர்த்து பின் நம்ம என்ன பண்ணுவோம்னா வருவோம், 2 காதுகளையும் பிடிப்போம். இப்படி பிடிக்கும் பொழுது நல்லா கவனித்து பாருங்க, கால் முட்டி,
வயிற்று பகுதி, இந்த 2 மூளை ரெண்டுமே செயல்படும். அப்போ அரச மரத்துக்கிட்ட போடும் பொழுது இந்த மூச்சு 2 சுவாசமுமே கரெக்டாக வேலை செய்யும். அப்போ இந்த பிராணசக்தி என்ன ஆகிடுது அப்படின்னா அவனுடைய உடம்புல பர்ஃபெக்டாக வந்துடுது. அப்போ அவன் பாசிட்டிவ் தாட்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுடைய உடம்புல ரத்தோட்டம் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு 4 ஹார்மோன் இருக்கு. அந்த 4 ஹார்மோனுடைய செக்ரீஷனும் தோப்பு கரணத்துல கிடைச்சிருது. இந்த டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் வந்து என்ன ஆயிடுதுன்னா தோப்பு கரணத்தினால குறைஞ்சிருது. புரியுறதுங்களா? அதை தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா லெக் ஒர்க் அவுட் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்போ சிறுகுடலுக்கும் மூளைக்கும் முட்டிக்கும் எல்லாத்துக்குமே ரத்தம் போகும் பொழுது பிராணசக்தி என்ற அரச மரத்தினுடைய காத்த காலையில சுவாசிக்கும் பொழுது அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த பிரம்மத்தையும் அரச மரத்தையும் நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம். பிரம்மா தான் படைக்கும் திறன். நம்ம உடம்புல பிரம்மா யாருன்னா மூளை. அப்போ இந்த இடத்துல இந்த தோப்பு கரணம் போட போட உனக்கு இந்த பூமியில படைக்கும் திறன் ரொம்ப அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். வாழ்க்கையை ரொம்ப ரசிச்சு வாழ போறேன்னு அர்த்தம். என்ஜாய் பண்ண போறேன்னு அர்த்தம். அப்ப இந்த நரம்பு மண்டலம் மூளை அத்தனையுமே ரொம்ப சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் விநாயகரை வழிபட்டா 2 கொட்டு தோப்பு கரணம் இதெல்லாம் போடுனாங்க. நம்ம என்ன பண்றோம்னா விநாயகருக்கு அருகம்புல் சாத்துறோம், விநாயகருக்கு அபிஷேகம் பண்றோம், விநாயகருக்கு பட்டு வஸ்திரம் சாத்துறோம், விளக்கேத்துறோம். ஆனா விநாயகரை இப்படிதான் கும்பிடணும்ன்றதை யாரும் ஃபாலோ பண்ணல. சரி, இப்ப முட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து தோப்பு கரணம் போட முடியாது. அவங்களும் நல்லா பண்ணணும். உட்கார்ந்தா எழுந்துக்க 2 பேர் வேணுமே சார். ப்ராப்ளம் வந்ததே ஒண்ணும் இல்லாம ஓரமா உட்கார்ந்து இருந்ததுனால தான். சரியா? யாருக்கு முட்டி ப்ராப்ளம் வரும்னா காலுக்கு அசைவே கொடுக்காதவங்களுக்கு தான் முட்டி ப்ராப்ளம் வரும். அப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான், வேற ஆப்ஷனே இல்லை. அதனால இதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயினான லாஜிக். இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும் விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்தல். இப்ப தேங்காய் எப்படி இருக்கு? நிறைய நாரோட இருக்கா? நம்ம தலைமுடியும் தேங்காய் நாரையும் பாருங்க ஒன்னா இருக்கா? அப்ப உடைக்கும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு மனிதனுடைய கோபம் உடையணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைச்சா அவன் சரியாயிடுறான்றத வந்து உளவியல் ஒத்துக்கொள்ளுது. அப்போ தேங்காயை உடைக்க 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 என்ன நடக்கிறது அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கையால உடைப்போம், இந்த கையால உடைப்போம். இந்த இடத்துல நம்மளுடைய 2 நுரையீரல்களும் விரிஞ்சிரும். ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆயிடும். அந்த சுவாசம் வந்து பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுல அவங்க எடுக்கிற முடிவுகள் அத்தனையுமே ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதனாலதான் தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபடு. அப்போ யாரெல்லாம் உடல் அசைவற்று உடல் மீது பற்றில்லாமல் உடலுக்கு தேவையான சத்துள்ள உணவுகளை சாப்பிடாமல் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வயிறு புண்ணு, குடல் பிரச்சனை, மூலம் அத்தனையும் வரும். குறிப்பா இரவுல தூக்கம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா வரும். இன்னும் ஒன்று நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கேது வலுப்பெற்றவர்களுக்கு தான் காதுல தெய்வம் பேசுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாரோ பேசுற மாதிரி இருக்கு, யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில பிஸியே இல்லாம வெட்டியா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த எனக்கு வந்து அது சொல்லுது, இது சொல்லுது, இன்ட்யூஷன் சொல்லுது, இது எல்லாம் உண்மையும் இருக்கு. ஆனா யாருக்கு வந்து நோயாது இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்ப நோய் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தெய்வமாக நினைச்சுக்கிறாங்க. ஆனா தெய்வ விஷயமும் உண்மைதான். அப்ப என்னன்னா வெட்டியா இருக்கிறதினுடைய வெளிப்பாடு தான் நமக்கு ஓவர் திங்க் குறையணுமா தோப்பு கரணம் போடணும். அதனாலதான் டீச்சர்ஸோடைய பனிஷ்மெண்ட்டா தோப்பு கரணம் பசங்க கிட்ட இருந்தது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தோப்பு கரணம் போட போட மூலாதார சக்கரம் பயங்கரமா வேலை செஞ்சிருமா. மூலாதார சக்கரம் என்பது குதத்திற்கும் பிறப்புறுக்கும் ரத்தோட்டத்தை அதிகமாக்கிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவருக்கு என்ன ஆயிடும்னா இந்த உலகியல் வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சே ஆகணும். உடம்பு நல்லா இருக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உடம்புல நல்ல ரத்தோட்டம் இருக்கிறதுனால பர்ஃபெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ சூப்பரா இருக்கும்னு எல்லா தடைகளையும் இதன் வடிவில் தான் விநாயக பெருமான் தீர்க்கிறார். அதனால தான் வலது மூளை இடது மூளை, வலது காது இடது காது, பிராணசக்தி ஒருவருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னா 2 சுவாசத்திலும் சீரான சுவாசம் இருந்தால் அவர் வந்து நல்லபடியா இருக்கிறார் அப்படின்றது அதற்கு பொருள். அந்த 2 சுவாசத்தையும் எப்போதும் சீராக வைத்திருக்கிற விலங்கு யானை. அதனால தான் அவருக்கு யானை முகம், பஞ்சபூதம் ஐங்கரன் அப்படின்னு சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம். இந்த உலகத்துல யாரு அரசமர விநாயகரை, கோவிலுக்குள்ள விநாயகர் இல்லை, அரசமர விநாயகரை ஒவ்வொரு ஊரிலும் யாரு கரெக்டா பராமரித்து ஃபாலோ பண்ணி அந்த இடத்த தூய்மையா வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல 100 தலைமுறை செய்த சாபம் நீங்கும். 100 தலைமுறை. நிறைய இடத்துல அரசமர கோவிலை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். விதியை மாற்றக்கூடிய கடவுளே அவர் தான். இப்ப ஜோதிடத்துல கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம்னு ஒண்ணு சொல்லுவாங்கம்மா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையில எந்த தோஷம் ஜாதகத்துல இருந்தாலும் அவர்களுக்கு செயல்படாது அப்படின்றது இதற்கு அர்த்தம்.
இந்த யோகத்தை கொடுப்பவர் தான் யாருன்னா விநாயக பெருமான். அதனால அந்த யோகம் இல்லைனாலுமே அதை நம்ம செயற்கையா பெறுவதற்கு சந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் குருவும் கனெக்ட் ஆகிறது அந்த யோகம். அதனால தான் அதுக்கு பேர் குரு சந்திர யோகம்னு சொல்றோம். குருனா மஞ்சள் நிறம்னு தெரியும் இல்லையா, பருப்புன்னு தெரியும் இல்லையா, வெள்ளம்னு தெரியும் இல்லையா, சந்திரன்னா வெண்மைன்னு தெரியும் இல்லையா, பச்சரிசின்னு தெரியும் இல்லையா. ஸோ பச்சரிசி வெல்லம் பூரணம் வைத்து ஆவியில் வேக வைத்ததை கொடுத்து அதை விநியோகம் பண்ணும் பொழுது அங்கேயே குருச்சந்திர யோகம் கிடைச்சிருது. அருமை அருமை. அதுக்குள்ள பூரணமும் வைக்கப்படுகிறது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அரசமர விநாயகரை சரியாக 6லிருந்து 7:30 மணிக்குள்ளாக தினசரி தூய்மைப்படுத்தி அபிஷேக ஆராதனை செய்து தோப்புக்கரணத்தோடு யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ராஜ வாழ்வு. என்னை பின்பற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இனி எந்த ஊர்லேயுமே அரசமர விநாயகர் புத்துணர்ச்சியோடு சிறப்பாக இருக்கணும், நிறைய உருவாக்கணும். இதை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறும், விதியே மாறும், விதி நிச்சயமா மாறும். அருமை சார். அதாவது உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் கையெல்லாம் பார்க்குறோம், என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்னு. ஆனா அதன் பின் இருக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா எங்களுக்காக சொன்னீங்க. இந்த யோகம் வேணுமா, வாழ்க்கையில தடை ஆகணுமா, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த பூஜை பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்க, இங்க போங்க, அங்க போடுங்க, நீங்க வந்து போட்டு அல்லாட விடாம ரொம்ப தெளிவா உன்னுடைய வீட்லயே சின்ன சின்ன விஷயங்கள்ல நீ வந்து மாத்திக்கோ. உங்க வீட்டுக்கு பக்கத்துல அரசமரம் இருக்கா, அங்க விநாயக பெருமான் இருக்காரு, அந்த இடத்த தூய்மை பணி செய். அதுவே மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உருவாக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். சார் இப்பவே இவ்வளவு நல்லா சொல்றீங்களே, உங்களை டைரக்டா வந்து பார்க்கணும்னா எங்க பார்க்கலாம்? நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து சென்னை அண்ணா நகர்ல இருக்குமா, கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிறது. டைரக்ட் கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பீப்புள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வந்து தாராளமாக பார்க்கலாமா. இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்றே சொல்ல வேண்டும். கொடானகொடி அன்பு உள்ளங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.